சுவாமி, நம்மளுடைய எல்லா சம்பிரதாயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சுப நிகழ்வுகளையும் விளக்கேத்துறது அப்படிங்கிறது ஒரு சுப நிகழ்வா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வப்போ ஏதாவது தெரியாம ஆடைகள் பட்டோ, இல்லைன்னா தெரியாம ஏதாவது கை தவறியோ அது விழும்போதோ, இல்ல அணையும் போது அந்த நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா அபசகுனமா பார்க்குறாங்க. அது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ இதனால ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்துருமோ எதிர்காலத்துல அப்படின்னு பயப்படுறாங்க. உண்மையாலுமே அது அபசகுனமா, இல்ல அதனால ஏதாவது தீ விளைவுகள் நடக்குமா சுவாமி? இல்ல அவசகுனம் நிறைய ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா ஒரு ஓமம் வளர்த்துவாங்க. இல்லைன்னா நல்லா இருக்கும், ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க. அவங்களே கூட வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. அது டப்புன்னு அணைஞ்சு போகும். அப்படி இல்லைன்னா கீழே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா ஓட்டையாகி போகும். இதெல்லாம் ஐயோ அபசகுனமா, நமக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஆகிடுமா, ஏதாவது நடக்குமா, அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இதோடு சேர்த்துருவாங்க. அது அபசகுனம்லாம் கிடையாது தம்பி, இது அஜாக்கிரதை தம்பி. ஆமாம் ஆமாம், அஜாக்கிரதைக்கு நாமளாக ஒரு பேர் வச்சுக்கிறோம். இது அபசகுனம் என்பதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எங்கேயாவது இதனால தான் நடந்ததுன்னு யாராவது நிரூபிக்க முடியுமான்னா முடியாது. நிரூபிக்க முடியாத விஷயங்களை நம்ம அதை உறுதிப்பட பேசவும் முடியாது. அபசகுனமும் நம்ம எளிதில் கை கிட்ட வச்சுக்கிறது. இப்போ சில பேர் ஆடையை கடித்து தொங்க விட்டுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி முடியை தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் அஜாக்கிரதையாக திரும்புவாங்க, கைப்பட்டுடும், கீழே விழுந்துடும். அதே மாதிரி சில வீட்டில் விளக்கு அணைஞ்சு போகும். எங்கே காற்று இல்லாத இடத்துல, அது சுத்தமாக காற்றே வரல அந்த இடத்துலன்னா, அப்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கு அணைஞ்சுதுன்னா அதில் ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்குது. காளி, கராளி, சுலோயிதா, சூதும்பர வர்ணான்னு பேர். இந்த எரியுது பாருங்க தீபத்துக்கு, அது மாதிரி 7 தேவதைகள் இருக்குது. நம்ம சாதாரணமாக நீங்கள் கூட பாருங்கள், ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னா எல்லோவாக இருக்கும். ஒரு சில விளக்கு கீழே ரெட்டாக இருக்கும், மேலே எல்லோவாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும், சின்னதாக எரியும் பொழுது. சிலது பார்த்தீங்கன்னா படப்படன்னு வெடிக்கும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் புகைஞ்சு அதுக்கப்புறமா திரி மாற்றுவாங்கல்ல, அதே திரி எரியும். இதுக்கெல்லாம் பேர் அது சூதும்பர வர்ணா, காளி, கராளி அப்படின்னு பேர் இருக்கு. ஆமாமா, அதுலேயே இருக்கு, அந்த தீபச்சுடருக்கு பேர் உண்டு. காற்றே இல்லாத இடத்துல ஒரு தீபம் எரிந்திருந்து நம்ம வழிபட்டு அந்த அணைஞ்சு போச்சு இயற்கையானா, சரி சூதும்பர வர்ணா ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அந்த வீட்டில், சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம். கைப்பட்டு விழுறது, நம்ம ஆடைப்பட்டு விழுறதெல்லாம் எந்த அபசகுனம் இல்லை. அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. பக்தி செய்கிறீங்க, அதற்கான மரியாதையும் மதிப்பும் கொடுக்கும் பொழுது இது வராது. அஜாக்கிரதை, நம்ம ஏனோ தானோ நம்ம ஆடையை விட்டுக்கிறது, முடியை விட்டுக்கிறது, நம்ம கை காலில் ஆட்டிட்டு கவனம் எங்கேயோ வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே நம்ம செய்கிறது, இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது. இப்போ குளத்தருகில் ஒருத்தர் வீடு கட்டிக்கிறாங்க தம்பி. அந்த வீட்டில் ஆமை புகுந்துடும். ஆமை போகிற வழியில் இவர் வீடை கட்டிட்டு ஆமை வந்துருச்சு, அதனால் வீட்டுக்கு ஏதாவது தோஷம் வருமானா வராது. காரணம் அது இயற்கை. ஒருத்தர் காட்டில் வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நாய் வரும், நரி வரும், இதுக்கெல்லாம் சகுனம் பார்க்க முடியுமா? ஏன்னா இவர் கட்டிக்கிறது காட்டில். நம்ம வீட்டில் பூனையை செல்லமாக வளர்க்குறாங்க தம்பி. அது அப்பப்போ குறுக்கும் நெடுக்கும் போச்சுன்னா அப்போ வெளியில் போகிற பூனைக்கு அபசகுனமா, வீட்டுக்குள்ளே போகிற பூனைக்கு பார்க்க முடியுமா? அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க. தான் அஜாக்கிரதையாக இருந்து தள்ளி விட்டுட்டு இதில் அபசகுனம் இதனால் பிரச்சனை ஆகுமான்னா ஆகாது. வெற்றிடமாக எதுவுமே காற்று கூட போக முடியாத இடம், ஒரு தீபம் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது டக்குன்னு அணைஞ்சு போச்சுன்னா ஏதோ ஒரு சகுனம். அது காளி பிரச்சனையா, கராளி பிரச்சனையா, சூதும்பர வர்ணா பிரச்சனையா, சம்புலிங்கினி பிரச்சனையா அப்படின்னு நம்ம அதை பற்றி ஏதோ ஒன்று யோசிக்கலாம், செய்யலாம். அது கூட நம்பிக்கையாக திணிக்கிறது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆக விளக்கு விழுந்துட்டாலோ இந்த மாதிரி ஆச்சுனாலோ உங்களுடைய பக்தி ஈனம், அது பக்தியில் அஜாக்கிரதையும் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர அபசகுனம் அதனால் பெரிய ஆபத்தோ பிரச்சனைகளோ வரவே வராது. இதெல்லாம் நம்ம கடவுள் மேலே போட்டுற இது மாதிரி நம்ம செய்கிற தப்பு பண்ணிட்டு கடவுள் மேலே தூக்கி பழியை போட்டுடுறது. இதுதான் தம்பி, அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. இப்போ ஒரு ஞானிகிட்ட ஒருத்தர் கேட்டார், எப்படின்னா இது இது இப்படி சொன்னால் எளிதில் புரிஞ்சிடும். பரஞ்சோதியை கண்டால் கவலைகள் போயிடும் அப்படின்னு. அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இது ஆதிசங்கர பகவத் பெரியவா கூட அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அது என்னது, இது பரஞ்சோதியை கண்ட சாமி நான் ரொம்ப கவலைப்படுறேன், எனக்கு கவலை போய்டுறேன், பரஞ்சோதியை கண்டால் கவலை போச்சு அப்படி. அவன் உடனே கேட்க ஆரம்பிச்சான், பரஞ்சோதியா அப்படின்னு சொல்லி. ஆமாம். உடனே இவர் கேட்குறாரு, ஒளி தருவது எது எது அப்படின்னு கேட்குறாரு. சூரியன், சந்திரன், பிறகு விளக்கு அப்படிங்கிறான் சிஷ்யன், அந்த கேட்டவன். அப்படியாப்பா, வேறு எது எது ஒளி கொடுக்கும் சொல்லுப்பான? வேறு எதுவும் இல்லை. சரி, உனக்கு கண்ணு நல்லா இருக்குது,
நீ விளக்கு சொல்ற, சூரியன் சந்திரனை சொல்லிட்ட, உனக்கு கண்ணு இருண்டு போயிடுச்சு, கண்ணை மூடிக்கிற, அப்போ எந்த ஒளியை சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு. அறிவும் புத்தியும் தான் சொல்லுவேன் சாமி. அது உனக்கு ஒளியா தெரியுமா? ஆமாம் சாமி. அப்போ அது எங்கேருந்து வருது சார்? எனக்குள்ளே இருந்து தான் வருது. அந்த ஒளியை நீ கண்டுபிடுறா, கவலைப்படுறாரு. இப்போ இந்த விளக்குக்கு யார் பதில் சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவும் பரஞ்சோதி தானே. அப்போ தனக்குள்ளதான் எல்லாம் பெறப்படுது, தனக்குள்ளதான் அபசகுனமும் வருது. அந்த பயத்திலே நீ பல தப்பு பண்ணிடுவ. உன்னுடைய அஜாக்கிரதையான் அபசகுனமே தவிர அபசகுனத்திற்கும் அஜாக்கிரதைக்கும் அந்த விளக்கு விழுவதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்க சொன்னது ஒரு நல்ல விளக்கமா இருக்கு. அபசகுனம் எது இல்ல அது தெரியாம நடக்கிற ஒரு பூஜை பண்றாங்க, அங்க என்ன அஜாக்கிரதை இருக்கு? கண்டிப்பா சார். சில பேர் வந்து குளிச்சு தலை முழுகி பின்னாம அப்படியே ஜடையை போட்டுக்கிட்டு சேலை முந்தாணி விழ போயிட்டு டக்குன்னு திரும்பினாங்கன்னா முந்தாணி போடும் அல்லது ஏறியும், அது கீழே விடும். அது அஜாக்கிரதை தானே தம்பி. பக்தி செய்யும் பொழுது அந்த சில இப்படித்தான் இருக்கணும் சுத்திகள்னு நம்ம எவ்வளவு சொல்றோமே. அஜாக்கிரதையா இருக்கும்பொழுது வரக்கூடிய தப்புக்கு அபசகனமா நம்மளே ஒரு கட்டுக்கதையை வச்சுக்கணும். இதற்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் தான் நம்ம விளக்கம் பேசலாம். இல்லாத ஆதாரத்துக்கு எந்த விளக்கத்தை பேசுறது?